பச்சை மழை பூவு நீ உச்சி மழத்தேனு புத்தங்குறையேது நீ நந்தவன பூவு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வள்ளி மணி கிளியே கண்ணுறங்கு பூரி தூரி பச்சை மழை பூவு நீ உச்சி மழத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவன தேன் மழை பூவு நீ உச்சி மழத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேன் முகம் பார்த்து வெண்ணிலா நாடு தாளாமல் தடம் பார்த்து வந்த வெளி போக காலையில மழை பூவு நீ உச்சி மழத்தேன் குத்தங்குறையேது நீ நந்தவன பூவு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணுறங்கு தூரி தூரி பச்சை மழை பூவு நீ உச்சி மழத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவன பூவு. இருந்தாலும் கூட நன்றி நன்றி. இடத்திலே யாரோ ஒரு ஆடவன் அங்குமுகம் உலாவிக் கொண்டிருக்கிறானே, அண்ணவனை செய்து வைக்கலாம் ஒரு கழகத்தை என்று பார்த்தால் சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார். அந்தரமிகுந்தி தேவர் துந்துபி முழங்க வரும், அந்தரமிகுந்த தேவர் துந்துபி முழங்கி வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த. சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? சோமனகத்தோ முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மான்கள் இனம் துள்ளி நாடுதே. சோதனவற்ற முகத்தை இருக்கும் கண்களை கொண்டு மான்கள் இனம் துள்ளி ஆடுதே. இவள் சோமன பறவையோட்டும் சொல்லினை கிள்ளைகள் கேட்டு, சோமன பறவையோட்டும் சொல்லினை கிள்ளைகள் கேட்டு சொந்தம் இங்கு வந்து நாடுவே. கானகத்தில் இவள் திணை காவல் புரிவாதே பிதோ, கானகத்தில் இவள் திணை காவல் புரிவள் வீதோ. கானகத்தில் இவள் திணை காவல் புரிவாதே பிதம். ஆன போதிலும் இது அற்புதம் மிக அற்புதம், ஆன போதிலும் இது அற்புதம் மிக அற்புதம். சொல் தரம் நிறைந்ததும்பு பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? எதற்காக வந்தால் யாரோ ஒரு ஆடவன் அங்கமும் உலாவிக் கொண்டு அண்ணன் விசித்து வைக்கலாம் ஒரு கழகத்தை. நாராயண
எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தான் அப்போது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. இல்லை இல்லை இல்லை. யாராரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. நாரதரு வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. என்ன சொல்லி என்னத்த பண்ண நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. பள்ளிக்கூடம் போகும்போது பாடத்திலே நிம்மதி இல்லை. பாடமின்றி விடுமுறை என்றால் காசு என்று நிம்மதி இல்லை. காசுக்காக மேலே படிக்க கல்லூரியில் சீட்டும் இல்லை. சீட்டு கிடைத்து வட்டம் பெற்றால் வேலை இன்றி நிம்மதி இல்லை. வேலை தேடி வெளியே சென்றால் பெண்ணை கண்டு நிம்மதி இல்லை. பெண்ணை நினைத்து படுத்தோம் என்றால் கனவினிலும் நிம்மதி இல்லை. அழுதாலும் தொழுதாலும் நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. தாயின் துன்பம் தீர்க்க வேண்டி வேலைக்காக வேஷம் போட்டு வாயில் வந்த பொய்யை சொல்லி நல்ல பேரும் வாங்கி கொண்டு வந்த இடத்தில் வாலிப மனசி வழக்கம் போல வேலையை காட்ட வந்து போன புன்னகையாலே கண்ணு எவனும் காதலை சொல்ல நொந்து போன மனதிற்குள்ளே வந்து போகும் இன்னொரு கிளவி. இந்த நிலையில் எவன் இருந்தாலும் ஆக வேண்டும் அவனே துறவி. அழுதாலும் தொழுதாலும் நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. எங்கேயும் இல்லை. யாராரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. என்ன சொல்லி என்னத்த பண்ண நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. அது எங்கேயும் இல்லை. மனுஷனுக்கு நிம்மதியே இல்லையா? நன்றி நன்றி நன்றி. எங்க அப்பையும் சொன்னார், டே மகனே, ஆட்டை பார்க்கறது நீதேன், மாட்டை பார்க்கறது நீதேன், ஏற பார்க்கறது நீதேன்டாரு. நான் ஒரு ஆள் ஆட்டத்தையும் பார்ப்பனா, இல்லை மாட்டத்தையும் பார்ப்பனா, இல்லை ஏறத்தையும் பார்ப்பனா? எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே பார்க்குறேன். என்ன பண்றது? இது இரியா, இது எதுக்கு சொன்ன? அம்புட்டு பொருள் வேலையிலையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். என்னென்ன என்னென்ன கொடுத்தாரு? ஆட்டை பார்க்கறது என்னென்ன கொடுத்து விட்டாரு உங்க அப்பன்? என்னென்ன கொடுத்தாரு? ஆடு கொடுத்தாரு. ஆடு. ஆட்டை பார்த்தேன். என்னென்ன கையில கொண்டு போனியா? ஆடு. ஆடு. முழுக்கதை சொல்ல அப்புறம் தான் புரியும். இல்ல, அதில் சுருக்கம் முடிச்சுக்கிட்டே சொல்லு. ஐயா, ஆடு கொடுத்தாரு, சரி. மாடு கொடுத்தாரு, சரி. கலப்பை கொடுத்தாரு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு பசியா இருக்கும்னு காட்டு காவலை பக்கம் போறோம்ல, அதுக்காக பண்ணு வேற கொடுத்தாரு. பண்ரொட்டி. ஆமா. சரி. அது மட்டும் இல்லாம சரி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி கொடையை கொடுத்தாரு. கொடை. வெயில் அடிக்குமே பிள்ளைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு. சரி. குடிச்சுட்டு நானும் காவலுக்கு வரலான்னு வந்துகிட்டு இருந்தேன். காவலுக்கு போறதுக்கு இத்தனையும் புடிச்சுக்கிட்டு போறேன். வந்தேன். சரி. வரும்போது பாத்தீங்கன்னா நானும் உள்ள பார்க்க காவலுக்கு யார் இருக்கா? உங்க அத்தை மக. அத்தை மக யாருக்கு? நான் காதலிக்கிறவில்ல. ஆமையா? அதுவும் என் தங்கச்சி இருக்கிறாங்க. சரி, உள்ள காவல்காரர்களே நம்ம வேலையை பார்ப்போமே, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க அத்தை மக. அத்தை மகளை பார்த்ததுமே அங்கிட்டு வந்திருக்கு. எனக்கு கிளம்பிருச்சு. கிளம்பிரும்ல நோக்கம். பார்த்துட்டு அவன் மேல ஒரு நோக்கமா தான் இருந்தேன். சரி. ஏன்னா தங்கச்சி காவலுக்கு வந்திருக்க, நான் காதல் பண்ண வந்தேன். நோக்கமா தான் இருந்தேன். அந்த நேரத்தில் திடீர்னு காத்தடிச்சிருச்சு. காத்தடிக்கும் போது பார்த்தேன்னா கையில் வச்சிருந்த பண்ரொட்டி இடுப்பில் வச்சிருந்த லவகன் விழுந்துருச்சு. கையில் இருந்த கொடை லவகன் அங்கிட்டு போய் பறந்துட்டு போயிடுச்சு. கலப்பை ஐயோ கொடை போதே நீ மழை பார்க்குற லவகன் பார்த்தேன்னா கலப்பை கரை விழுந்துருச்சு. கலப்பை உள்ளது பார்க்குறேன், கையில் இருந்த மாடு ஓடி போச்சு. மாடு ஓடுதுன்னு பார்த்தேன், முன்ன பத்திட்டு கூட ஆடு ஓடி போச்சு. நான் ஒரு ஆள் அத்தை மக இருக்கும்போது நான் என்ன செய்வேன்? என்ன செய்ய முடியும்? கொடையத்தையும் பார்ப்பனா? எந்த இல்லை, கொடை கொண்டு வந்த கொடையத்தையும் பார்ப்பனா? இல்லை அத்தை இருக்கு மக இருக்கேன்னு மாட்டத்தையும் பார்ப்பனா? மாடு 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 இல்ல ஆட்டத்தையும் பாப்பானா? என்ன ஆட்ட? ஆடுகளை இல்ல அத்தை மக இருக்க ஏறத்தையும் பாப்பானா? ஏறு கலப்பையத்தையும் இல்ல அத்தை மக இருக்க பண்ணத்தையும் பாப்பானா? சாப்பிட்ற பண்ணு
நான் ஒரு ஆள் என்னம்பேன் ஏதும்பேன் நான் என்ன சொல்றேன், ஏதாவது பார்த்து இல்லைன்னா எதுவுமே பண்ணல. அதுக்கு தான் ஆள் வச்சு செய்கிறேன். அதுக்கு 4 பேர் வச்சிருக்கேன், இல்லை ராசாக்கெல்லாம் வச்சிருக்கேன். அதனால இப்ப இந்த இடத்துல யாரோ ஒரு சாமியார் வந்திருக்கிறார். நாராயணான்னு கேட்குது, விட்டு ஓராயணான்னு கேட்கிறார். யார் நாராயணா ஓராயணா யாராக இருந்தாலும் விசாரித்து சரி, சத்தம்லாம் பிஹேவ் பண்ணு. ஏன்னு கேளு, விழுந்தாருன்னா நீ சட்னி தான். ஆமா வரட்டுமே பாப்பா. 5 கொஞ்சம் பிடிங்க மச்சான். 5 பிடிங்க.